சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 26/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி நாள் முழுவதுமே வியாபிச்சென்றிருக்கு. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு கேட்டை நட்சத்திரம் பகல் 10:44 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. பகல் 10:44 வரை, அதாவது கேட்டை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 6:40 வரைக்கும் தான் இருக்கு. அதனை தொடர்ந்து அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தேவசேனா பஞ்சமி, பாண்டவ பஞ்சமி, சர்ப்ப பூஜை போன்ற விஷயங்களை கொடுத்திருக்கிறார்கள். இது என்ன தேவசேனா பஞ்சமி பாண்டவ பஞ்சமிலாம் கொடுத்திருக்காளே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இது கந்த சஷ்டி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியும். நாளைய தினம் சூரசம்ஹாரம் என்கின்ற நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. ஆக இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது சண்டை நடந்துட்டே இருக்கிறதுங்க நமக்கு தெரியும் இல்லையா. மறுநாள், அதாவது நாளைய தினம் இந்த சூரனை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவர்களுடைய சேனை, அந்த தேவ சேனா அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, அந்த தேவர்களுடைய சேனையானது இன்றைய தினத்திலே விசேஷமான பூஜைகளை செய்ததாக சொல்வார்கள். அதே மாதிரி அந்த பாண்டவர்களும் கூட பாண்டவ பஞ்சமி அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்திருப்பா. பாண்டவர்களும் தங்களுடைய வெற்றியை முன்னிட்டு அவர்கள் விரதமிருந்து பூஜித்த நாளாகவும் இந்த நாளை குறிப்பிடுவார்கள். ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், அது கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள்லாம் இருக்காங்கன்னு சொன்னா அவர்களை வெற்றி கொள்ள வேண்டி இந்த நாளிலே விரதத்தினை மேற்கொள்ள வேண்டியது, அல்லது இறைவனிடத்திலே பூஜையினை செய்ய வேண்டியது. இது போக இந்த நாளிலே சர்ப்ப பூஜை என்கின்ற விஷயத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:04 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:40 சந்திர உதயம் என்பது காலை 9:45 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 9:22 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:25 முதல் காலை 6:04 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:13 முதல் 5:40 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 11:52 முதல் 1:19 வரையிலும், குளிகை என்பது மதியம் 2:46 முதல் மாலை 4:13 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:25 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் காலை 10:43 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொன்னா, நம்பிக்கையே வெற்றிக்கு அடித்தளம் அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜா கொஞ்சம் பலவீனமான ராஜா இருந்தா அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த ராஜா ரொம்ப பெரிய பலசாலிலாம் இல்ல. ஆனால் அந்த ராஜாவிற்கு அவன் செய்த புண்ணியத்தின் அடிப்படையிலே ஒரு பலசாலியான ஒரு தளபதி அப்படிங்கிறவர் அமைஞ்சிருந்தாராம். ஒரு தளபதி, ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு தளபதி, அதுவும் எப்படி நல்ல புத்திசாலியும் கூட அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த தளபதி பார்த்தோம்னா மந்திரியினுடைய பணியையும் சேர்த்தே செய்து கொண்டிருந்தார். ராஜாக்கு அவ்வப்போ ஆலோசனையை சொல்ல வேண்டியது, நிறைய போர்களை எல்லாம் மேற்கொண்டு ராஜா சார்பா அந்த தளபதி தான் முன்ன நின்று நிறைய போர்களை செய்து வெற்றி கொண்டு வந்தானாம். இதை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள்லாம் ரொம்ப பொறாமைப்பட்டனவாம். இந்த அரசு மட்டும் வளர்ந்து கொண்டே வருகிறது, ரொம்ப சிற்றரசு தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பப்போ போர் தொடுத்து கொண்டு வந்தார்களாம். ஆனால் இந்த தளபதி என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனுடைய படை வீரர்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு பேச்சுக்கள், நல்லா அவர்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பானாம். அந்த தளபதியினுடைய பேச்சை கேட்டு அந்த வீரர்களுக்கெல்லாம் எங்கிருந்தோ ஒரு வீரம்ங்கிறது வந்துடும்.
ஒரு சிறிய படையை வைத்துக்கொண்டே மிகப்பெரிய வெற்றிகளை குவித்து வந்தார்களாம். எந்த நாடு படையெடுத்து வந்தாலும் இவர்கள் தைரியமா முன்னணி எதிர்கொண்டு அவர்களை வெற்றி கொண்டு வந்தார்களாம். மற்ற நாடுகளால் இவர்கள் மீது போர் தொடுத்து இவர்களை வெல்லவும் இயலவில்லை. அதே மாதிரி இவனும் தன்னுடைய அந்த எல்லைகளை கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைச்சுக்கிட்டே போனானா இந்த தளபதியும் பார்த்தோம்னா. இதெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு இவர்களை வளர விட்டா கஷ்டம், என்ன பண்ணலாம்னு சொல்லி அண்டை நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தார்களாம். ஒரு 5 நாடு என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா, ஒன்றா சேர்ந்துட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம படைகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி, அவங்க கிட்ட என்ன மிஞ்சி போனா ஒரு 10,000 பேர் தான் இருப்பா, ஆனா நம்ம கிட்ட பார்த்தோம்னா ஒரு 50,000 பேர் இருப்பாங்க இல்லையா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவர்கள் மீது போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பெரிய பெரிய பீரங்கிகள்லாம் எடுத்துட்டு அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாட்டினை முற்றுகை இட்டார்களாம். இதை கேள்விப்பட்ட உடனேயே இங்க இருக்கிற வீரர்களுக்கெல்லாம் வில வெலத்து போச்சாம். இத்தனை நாள் நம்ம ஒரு சின்ன படையை தான் வச்சுட்டு இருக்கோம், நமக்கு நவீன ஆயுதங்கள்லாம் எதுவுமே கிடையாது, ஆனால் இது அத்தனையும் ஒன்றா திரட்டி கொண்டு வந்து இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மை தாக்குகிறார்களே அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பயம் வந்துருச்சு. பாதி பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பயும் வந்து தளபதியினுடைய அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு முன்னின்று சண்டை செய்தார்களாம். தடுத்து நிறுத்துகிறார்களாம். வந்து அவங்களை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி சண்டை செய்கிறார்கள். பல வீரர்கள் அதிலே மடிந்து போகிறார்கள். இதை பார்த்து இவங்களுக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. முதல் நாள் போரும் முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்த நாள் இவர்கள் அனைவரும் வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. தளபதியும் ரொம்ப யோசிக்கிறார். நம்ம வீரர்களும் நிறைய அப்படியே துவண்டு போய் விட்டார்கள். யாருக்கும் நம்ம என்ன பேசினாலும் அவர்களுக்கு நம்பிக்கை என்பதே வரமாட்டேன் என்கிறது. என்ன பண்ணலாம்னு தளபதியும் யோசிக்கிறார். சரி, மறுநாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுநாள் போருக்கு எல்லோரும் தயாராகி விட்டார்கள். அப்படியே மனதளவிலே மிகவும் துவண்டு போயிருந்தார்களாம். பாதி பேர் ஓடி போயிடலாம்னு கூட நினைச்சாங்களாம். என்னடா இது, நம்முடைய மனைவி மக்கள்லாம் நடுத்தெருல நிப்பாங்களே, நம்ம இறந்துட்டா என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு ஒரு சிரமமான ஒரு சூழல்ல தளபதி சொன்னானாம், உங்களுடைய மனநிலை எனக்கு புரிகிறது. நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, நமக்கும் மேலே ஆண்டவன் இருக்கிறான் அல்லவா, இறைவன் இருக்கிறான். நம்ம எல்லாம் காக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய சன்னதியில போய் நம்ம உத்தரவு கேட்கலாம். தெய்வம் வந்து நமக்கு உத்தரவு கொடுத்துடுச்சுன்னா நம்ம சண்டைக்கு போவோம், இல்லைன்னா நம்ம எல்லாரும் அவங்க கிட்ட சரண் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருக்கும் இதான் நல்ல ஐடியான்னு பட்டுச்சான். இந்த தளபதி என்ன பண்ணானா, நேரா போய் வாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் முன்ன நிறுத்தி கொண்டு, நான் இப்ப வந்து ஒரு காயினை சுண்டி விடுறேன். அதாவது இந்த காசு இருக்கும் இல்லையா, அந்த காசை வந்து நம்ம பூவா தலையா போட்டுடலாம். தலை வந்தால் நாம் தான் இங்கே தலை, நாம் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவோம். தலை வந்தால் எல்லோரும் போய் சண்டை செய்வோம், வீரத்துடன் சண்டை செய்வோம். அப்படி இல்ல பூதான் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எல்லா போய் சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காயினை சுண்டி விட்டானா அந்த சுவாமியினுடைய சன்னதியில, இறைவன் சன்னதியில. சுண்டி விட்ட உடனே கீழே வந்து பார்த்தோம்னா தலை என்பது விழுந்து விட்டதாம். தலை வந்த உடனே வீரர்கள்ட்ட சொன்னா, நான் பார்த்தீர்களா வீரர்களே, நமக்கு இறைவனே உத்தரவு கொடுத்து விட்டான், நாம் தான் இங்கே தலை, யாரும் நம்மை வெற்றி கொள்ள முடியாது, வாருங்கள் சொல்லிட்டு வேகமா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் சொன்னோட எல்லோரும் வெற்றிவேல் வீரவேல் சண்டை போட்டுட்டு வேகமா போய் எல்லாரும் வெற்றிவேல் வீரவேல் ரொம்ப சவுண்டு கொடுத்தாங்களாம். எல்லாம் சவுண்டு கொடுத்து நல்ல வேகமா போனாங்களாம். ஒவ்வொரு வீரனும் 10 வீரர்கள் எதிர் தரப்பிலிருந்து 10 வீரர்களை அடித்து போட்டார்களாம். எங்க இருந்துதான் அவங்களுக்கு அந்த வேகம் வந்துச்சுன்னே தெரியல. எல்லாரும் போய் நல்ல சண்டை செய்து இவருடைய வேகத்தை பார்த்து, இவர்கள் தாக்குகின்ற வேகத்தை பார்த்து எதிரிகளுடைய படைகள்லாம் புறமிதிக்கிட்டு ஓடி போயிடுச்சாம். எல்லாரும் வெற்றிவேல் வீரவேல் அப்படியே ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் உற்சாகத்தோடு வந்து தளபதி கிட்ட வந்து மிகவும் நன்றியை சொன்னார்களாம். அதான் தளபதி மனசுல நினைச்சுக்கிட்டானா, நம்ம சுண்டி விட்ட காயின்ல 2 பக்கமுமே தலைதானே இருந்தது, அது எனக்கு மட்டும் தானே தெரியும், இருந்தாலும் இவர்களுடைய மனதிலே ஒரு நம்பிக்கை என்பதை விளைத்திருக்கிறோம், இந்த நம்பிக்கை தான் வெற்றிக்கு அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி தன்னுடைய மனதுக்குள்ளே நினைத்து கொண்டானாம். இதை நான் ஏன் இந்த நேரத்துல சொல்றேன்னு சொன்னா, நம்மில் பலரும் இப்படித்தான். என்ன பண்றோம்னு சொன்னா, எனக்கு 7.5 வந்துருச்சு, இல்லைன்னா அஷ்டமத்து சனின்னு சொன்னா நம்ம டிவியில பார்க்கும்பொழுது உனக்கு அஷ்டமத்து சனி, உனக்கு கண்ட சனின்னு சொல்றா, இந்த ராசிக்கு கண்ட சனி ஓடுது, இந்த ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடுது, எச்சரிக்கையா இருங்கள், நிதானமாக செயல்படுங்கள், இப்படிலாம் சொல்லிட்டே இருக்காளே. நமக்கு ஏதோ பிரச்சனை வந்தா கூட உடனே என்ன நினைச்சிடுறோம், நமக்கு கிரகநிலை சரியில்லை, நமக்கு கிரகநிலை சரியில்லை, நம்ம இப்படித்தான் அடி வாங்கிட்டே இருப்போம் போல இருக்கு, இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் சார், என்னதான் உழைச்சாலும் என்னால முன்னேறவே முடியலன்னா சொல்லிட்டே இருப்போம் தெரியுமா. இது போன்ற தன்னம்பிக்கையற்ற வார்த்தைகளை விட்டொழியுங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான். நமக்கும் மேலே இறைவன் என்பவன் இருக்கிறான், ஆண்டவன் நிச்சயமாக நம்முடைய வெற்றிக்கு துணை இருப்பான் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டால் எல்லோருக்குமே எப்பொழுதுமே வெற்றி நிச்சயம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.